அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணி என்று அவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அறிவித்த பிறகு ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கலந்து கொள்கிற முதல் மேடை இதுதான் என்று நினைக்கிறேன். அந்த ஐயனார் சுவாமிகளுடைய அருளால முதல்ல உங்க ஊர்ல இருந்துதான் கூட்டணி ஆரம்பித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது ஐயனார் அருள் தான், பலவேசக்காரர் சுவாமியோட அருள், விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய ஆசிரியர். அதனால அதற்கு முதல்ல நான் நன்றி தெரிவிக்கணும். மரியாதைக்குரிய அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களே, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் சின்னப்பன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி சரவணன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளே, சகோதர சகோதரிகளே, பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம நம்ம நாட்டில் மே மாசம் 1ஆம் தேதியை தொழிலாளர் தினமாக கொண்டாடுறோம். எல்லா கட்சிகளுமே தொழிலாளர் தினம் சொன்னா மே மாசம் 1ஆம் தேதி கொண்டாடுவாங்க. அன்னைக்கு மத்திய அரசு விடுமுறை இல்லை, ஆனா மாநில அரசு மே 1க்கு விடுமுறை இருக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரியும். தொழிலாளர் தினம்னா மே 1, அதுதான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில நாம கட்சி ஆரம்பித்ததுல இருந்து ஒரு நடைமுறை வைத்திருக்கிறோம். தொழிலாளர் தினமாக நாம் மே 1ஐ கொண்டாடுவதில்லை. விஸ்வகர்ம ஜெயந்தி தான் தொழிலாளர் தினமாக கொண்டாடுகிற கட்சி பாரதிய ஜனதா. அது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வருகிறது. அதுதான் விஸ்வகர்ம ஜெயந்தி. அன்னைக்குதான் நரேந்திர மோடி ஐயாவுக்கும் பிறந்த நாளாகவும் அமைகிறது. மோடி அவர்கள் பிரதமர், அவர் நாடு முழுக்க பிரபலம் எல்லாம் இந்த ஒரு 20 வருஷமா தான். ஆனால் பிஜேபி RSS இயக்கங்கள் விஸ்வகர்ம ஜெயந்தியை தொழிலாளர் தினமாக கொண்டாடுவது என்பது 100 வருஷமா நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பார்வையில மே 1 என்பது ஒரு மேற்கத்திய பார்வை. அது நம்ம நாட்டிலேயே கோடானு கோடி தொழிலாளர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது இவர்களது உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொண்டாடுவதற்கு வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன் கொடுத்த மே 1 கொண்டாட வேண்டாம், இந்தியாவிலேயே விஸ்வகர்மா இருக்காங்க, அவங்க ஜெயந்தியை கொண்டாடுவோம் என்று கொண்டாடுகிற கட்சியாக பிஜேபி இருக்கிறார். அதனால செப்டம்பர் 17 தான் நமக்கு தொழிலாளர் தினம். உங்களுக்கு பல பேருக்கு இந்த உண்மை தெரியாது, அதனால இந்த செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய மரியாதையை வச்சிருக்கிற இயக்கம் நமது இயக்கம். நாங்க இங்க வரும்போதே MK தியாகராஜ பாகவனுடைய பாட்டை தான் பாடிட்டு இருந்தாங்க. பொன்னம்பலத்தவா என் தாயும் நீ அல்லவா அப்படின்னு அற்புதமான பாட்டு. அது இன்னும் காதல ஒழித்துக் கொண்டே இருக்கு. இன்னைக்கு தமிழ்ல, சினிமாவில, தமிழ் திரையுலகில நிறைய பேரை சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம். ஆனால் தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவன் தான். அவரை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் ரசிகர்கள் தவம் இருப்பாங்க. அவர் கால் ஷீட் கிடைக்குமான்னு காத்திருப்பாங்க. திருச்சிக்கு அவர் வர்றாருன்னா ரயில்வே ஸ்டேஷனை விட்டு அவர் வெளியிலே வர முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அவர் ரயில் பெட்டியிலிருந்து இறங்கி ஸ்டேஷனை விட்டு வெளியில வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுமா அந்த காலத்துல. அவரை பற்றி சொல்லுவாங்க, அந்த அப்போது அண்ணாதுரை அவர்கள் சினிமா துறையில, நாடகத்துறையில கோலோச்சி கொண்டிருந்த நேரம். அறிஞர் அண்ணா அவர்களும் MK தியாகராஜ பாகவதும் நெருங்கிய நண்பர்கள். அந்த காலத்தில் தனது படத்துல வசனம் பேசி MKT அவர்கள் நடிக்க வேண்டும் என்று அண்ணாவுக்கு விருப்பம். அண்ணா அவர்கள் படத்தில் நடிக்கணும்னு MK தியாகராஜ பாகவதுக்கு விருப்பம் தான். அப்படி ஒரு படத்துல நீங்க நடிக்கணும்னு கால் ஷீட் கேட்டப்போ, நான் அந்த படத்தோட வசனம் முழுக்க நான் பார்க்க விரும்புறேன்னு பாகவதர் சொன்னார். அதை பூரா பார்த்தா அப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் ஈவேராவோட இருந்த நேரம், நாத்திகராக இருந்த நேரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்லை. அப்போ அண்ணா அவர்களை நாங்கள் ரொம்ப மதிக்கிறது ஈவேரா விட்டு வெளியில வந்து அண்ணாவை தான். அதனால அந்த படம் முழுக்க நாத்திக கருத்துகள் இருக்கு. அப்போ பாகவதர் அண்ணா அவர்களை சந்திச்சு சொல்றாரு, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, நட்பு உண்டு, நம்ம 2 பேருக்கும் அன்பு அதிகமா உண்டு. ஆனா என்னால நாத்திகம் பேசி சினிமாவில் நடிக்க முடியாது, எனக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் நடிக்க முடியாது. அப்போ அண்ணா சொன்னாரா, நாத்திகத்தை விட்டுட்டு நீங்க பேசுற ஆத்திகம் பேசி நான் சினிமா எடுக்க முடியாது, அப்படி கதாவசரம் என்னால எழுத முடியாது, அப்படி கதாவசரத்துல என்னால நடிக்க முடியாது. அப்போ ஒண்ணு செய்வோம், அவங்க வேலையை பார்ப்போம், நான் வேற ஹீரோ போட்டு படம் எடுத்துக்கிறேன், நீங்க வேற ப்ரொடியூசர் பண்ற படத்துல நீங்க நடிக்கணும். 2 பேரும் கொள்கையில சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் நாத்திகம் பேசும் படத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்று அண்ணா அவர்களுக்கே சொல்கிற தனது நண்பராக இருந்தாலும் அதை சொல்லி மறுக்கிற அளவிற்கு ஒரு கட்ஸ் இருந்த ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார் பாகவதராக இருக்கார்.
ஒரு முறை ஜவஹர்லால் நேரு திருச்சிக்கு வரும்போது காமராஜர் அழைத்து வருகிறார். அப்போ ஒரு இடத்துல பெரிய கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்தை பார்த்து ஜவஹர்லால் நேரு நினைச்சுக்கிறாரு, பிரதமர் நம்மளை வரவேற்க இங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப காமராஜர் மெல்ல நேரு காதல சொல்றாரு, இது நமக்கு வந்த கூட்டம் இல்ல, இது தியாகராஜ பாகவதர் எங்க ஊர்ல ஒரு பெரிய ஹீரோ இருக்காரு, அவர் வீடு, நம்ம அந்த வழியா போறோம், அவரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம், நம்ம காது போறதுனால திரும்பி நம்மளை பாக்குறாங்க. இவ்வளவு பிரபலமா ஒரு ஹீரோ இருக்கிறாருன்னா நீங்க அவரை காங்கிரஸ் கட்சியில சேர்க்கணுமா இல்லையா? நான் சொன்னேன், பிரதமர் சொல்றாருன்னு சொல்லி அவர் உடனே காங்கிரஸ் கட்சியில சேர்த்துருங்க, அவர் என்ன பதவி கேட்கிறாரோ நாம கொடுக்கலாம், இவ்வளவு மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க கட்சியில் இருக்கணும் அப்படின்னு காமராஜருக்கு சொல்லிட்டு நேரு போயிட்டார். காமராஜர் தியாகராஜ பாகவதருக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இப்ப ஒரு சினிமாவில் நடிச்சாலே வருங்கால முதல்வர்னு போஸ்ட் போடுறான். ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கேன், அந்த படம் 4 நாள் தான் ஓடுது, அதுக்குள்ள வருங்கால முதலமைச்சர் போடுறான். 2 சினிமாவில் நடிச்ச உடனே நாமளே நோட்டீஸ் போட்டு வருங்கால முதலமைச்சர் வரவேற்க தயாரா இருக்கும். அவர் என்ன செஞ்சாரு, மக்களுக்கு என்ன செஞ்சாரு, மக்கள் பிரச்சனை என்ன செய்யும் தெரியும் அவருக்கு. இதெல்லாம் பத்தி நம்ம கவலை இல்லை. சினிமாவில் நடிச்சிட்டார், சினிமாவில் அவர் முகத்தை காமிச்சிட்டாரு, அவர் தான் முதலமைச்சர்னு நினைக்கிற ஒரு தமிழ் கூட்டம். நம்ம பாகவதற்கு நல்லா தெரியும், அவர் மாத்திரம் உள்ள நுழைந்திருந்தாருன்னா அவர் தான் தமிழகத்தின் முதலமைச்சர். 40 சொல்றேன், 1940. ஆனால் காமராஜரிடம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சினிமாக்காரன், எனக்கு நடிக்க தான் தெரியும், நடிக்க வந்திருக்கேன், நடிப்பதன் மூலமாக நான் மக்களை கவருகிறேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க எல்லாம் சேவை செய்து சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டு ஜெயிலுக்கு போய் சித்திரவதைகளை அனுபவிச்சு வந்த தலைவர்கள், உங்களை என்னைக்கு ஒப்பிடாதீங்க. நீங்க நாட்டை ஆட்சி செய்கிற உரிமை தகுதி உங்களுக்கு உண்டு. சினிமாவில் நான் நடிக்கிறேன், அதுல தேசத்தை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னவர் பாகவதர். எவ்வளவு பெரிய பதவியை பிரதமரே கொடுக்க தயாராக இருந்தாலும் மறுத்து விட்டவர். அதனால இந்த உதாரணம் 2 நான் சொல்கிறேன். அதே மாதிரி விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு உலகத்திலேயே பணக்கார நாடு எதுன்னு கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அமெரிக்கா பீங்க, ஜப்பான் பீங்க, பிரான்ஸ் பீங்க. அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு சொல்றேன், உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடு இந்தியா தான், பாரத நாடு தான். பணக்கார நாடு நம்ம தான். 1 லட்சம் டன் தங்கம் இருக்கிற ஒரு நாடு இந்த நாடு. வேற எந்த தேசத்திலையும் 1 லட்சம் டன் தங்கம் இல்லை. கோவில்கள்ல, வீடுகள்ல, வங்கிகள்ல எல்லாம் நகைகளா, ஆபரணங்களா, ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊர்ல பெண்களோட சென்டிமெண்ட், கழுத்துல தாலிக்கு தங்கம் இருக்கணும்ன்ற சென்டிமெண்ட், இதெல்லாம் சேர்த்தா சொல்றாங்க 1 கோடி, 1 லட்சம் டன். கோல்டு கவுன்சில் லண்டன்ல இருக்கு, இங்கிலாந்துல. உலகத்துல தங்கம் விலை என்னன்னு நிர்ணயிக்கிறவங்க இங்கிலாந்துல தான், கோல்டு கவுன்சில தான் நிர்ணயிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் கோல்டு ரேட் என்னன்னு. ஆனா உண்மையிலேயே கோல்டு கவுன்சில் இந்தியாவில தான் இருந்திருக்கும். நாம தான் தங்க விலையை தீர்மானிக்கிற சக்தியா இருந்திருக்கிறோம், அது துரதிருஷ்டவசமாக இல்லை. அப்படி இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடாக 1 லட்சம் டன் தங்கம் இருப்பு இருக்கிற ஒரு நாடாக இருப்பதற்கு காரணமே இந்த விஸ்வகர்ம சமுதாயம் தான், இந்த பொற்கொள்ளர் சமுதாயம் தான். இவங்க இல்லைன்னா இவ்வளவு தங்கம் ஸ்டாக் இருந்திருக்காது. நீங்க நல்லாவே கைதட்டிக்கலாம், உங்களுக்கு இந்த பாராட்டு. இந்த விஸ்வகர்மா விஸ்வகுலர் சமுதாயம் இல்லைன்னா இவ்வளவு தங்கம் எங்க இருந்து இருக்கும்? எந்த யூனிவர்சிட்டி, எந்த இன்ஜினியரிங் காலேஜ், எந்த பாலிடெக்னிக்ல இன்னைக்கு தங்க நகை செய்கிற அந்த தொழிலை எங்க சொல்லி கொடுக்குறாங்க? ஜுவல்லரியை பத்தி ஏதாவது கோர்ஸ் இருக்கா? எந்த அரசாங்கமாவது, பிஜேபி அரசாங்கம் உட்பட எந்த பாலிடெக்னிக்லயாவது தி ஆர்ட் ஆஃப் தி ஸ்கில் ஆஃப் ஜுவல் மேக்கிங் ஏதாவது கோர்ஸ் நடத்துறாங்களா? ஆனா இவ்வளவு நகை எப்படி வந்தது? இவ்வளவு டிசைன் எப்படி வந்தது? இவ்வளவு உலகத்தரமான தங்க ஆபரணங்கள் நம்மகிட்ட எப்படி வந்தது? இவ்வளவு தங்க ஏற்றுமதி, தங்க நகை ஏற்றுமதி மாத்திரம் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு ஜிடிபி உருவான்னு பாருங்க. 30,000-40,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு வருஷத்துக்கு ஏற்றுமதி மாத்திரம் தங்க நகைகள். இதெல்லாம் எந்த கோர்ஸும் இல்லாம, எந்த டிகிரி இல்லாம, எஜுகேஷன் இல்லாம 1000 வருஷமா விஸ்வகர்ம சமுதாயம் இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் எல்லோருமா சேர்ந்து ஒட்டுமொத்த தேசமும் உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சு உங்களுக்கு நன்றி சொல்லலாம், வணக்கம் சொல்லலாம். அவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் இந்த விஷயம். இது பல பேருக்கு தெரிகிறது இந்த பெருமையில். அதனாலதான் அடுத்தடுத்து ஆச்சாரியார்னா ஆசிரியர்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆச்சாரியார், ராஜகோபால ஆச்சாரியார் அப்படிம்பாங்க. ஆச்சாரியார்னா
சொல்லி தர்றவங்க ஆச்சாரியா வினோபா பாவேன்னு சொல்லுவாங்க, வாத்தியார்னு அர்த்தம். விஸ்வகர்ம சமுதாயத்தை ஏன் ஆசாரின்றாங்கன்னா ஆச்சாரியான்றதுல இருந்து வந்ததுதான் ஆசாரி. அந்த ஆச்சாரியான்னு ஏன் சொல்றாங்க, அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த தொழிலை சொல்லிக் கொடுக்கிற பேராசிரியர்கள் அர்த்தம். நான் மதுரையில காமராஜர் பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜப்பான்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க, 2 நிமிஷத்துல முடிச்சோம். ஒரு மாதிரி பாக்குறீங்க, அதனால சொன்னேன். அந்த ஜப்பான் பெண்மணி நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு மாலையில நான் வந்து சிட்டிக்குள்ள போறேன், அந்த தெற்காவணி மூல வீதி அந்த பக்கம் போறேன், எங்க ப்ரொஃபஸரை பார்க்க போறேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றப்போ 7 மணி இருக்கும். நான் கேட்டேன், 7 மணிக்கு மேல எந்த ப்ரொஃபஸரை நீ பார்க்க போவ? எல்லாம் யூனிவர்சிட்டியில 5-6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, நீ 7 மணிக்கு எந்த ப்ரொஃபஸரை பார்க்க போவ? அந்த பொண்ணு ஒரு அட்ரஸ், ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துச்சு. அது வந்து ஒரு நகைக்கடை. அந்த நகைக்கடை ஓனரை தான் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்களோ அப்படின்ட்டு இந்த ஓனர் ஆஃப் தி ஷாப்பான்னு கேட்டேன். இல்ல, அது ஒர்க்கர் ஆஃப் தி ஷாப் அப்படின்னு. அந்த நகைக்கடையில் வேலை செய்யற பொற்கொள்ளரா நீங்க எப்படி சொல்றீங்க? நகை தொழில் செய்கிற தொழிலாளி, நகை தொழிலாளி. அந்த நகை தொழிலாளிய ஜப்பான்ல இருந்து டாக்டரேட் வாங்க வந்த அந்த பொண்ணு ப்ரொஃபசர் என்ற வார்த்தையில் அழைக்கிறாள். அந்த பொண்ணு கூட போனேன். அது ஒரு சின்ன நகைக்கடை, அதுக்கு பின்னால ஒரு பட்டறை, நகை பட்டறை. அங்கே ஒரு தம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு 30 வயசு இருக்கும். அவரோட பேசுது, அவருக்கு கொஞ்சம் ஆங்கிலம் தெரியுது, இதுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலம் பேசி புரிய வச்சு. இந்த பொண்ணு நகை தொழில், நகை ஆபரணங்களுடைய டிசைன், இதெல்லாம் பத்தி தான் பிஹெச்டி பண்ணுது ரஷ்யா, ஜப்பான்ல. அதுக்கு உலகத்திலேயே மிக தரமான இதை எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆசிரியர்கள் எங்க இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, தர்காவணி மூலவீதியில் இருக்காங்க. அதனால அந்த பொண்ணு அங்கிருந்து ஒரு 3 மாசம் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து வந்து அந்த நகை தொழிலாளிகிட்ட ப்ராஜெக்ட் பண்ணுது. அந்த தொழிலாளரை இந்த அம்மா ப்ரொஃபசர், எங்க பேராசிரியர் அப்படின்னு சொல்லுதுன்னா, நாம ஆச்சாரியார்னு கூப்பிடுறதுக்கும் ஜப்பான் பொண்ணு பேராசிரியர் கூப்பிட்டது ஒரே அர்த்தம் தானே. சொல்லிக் கொடுக்குற இடத்துல ஒரு பெரிய ஸ்கில்ல அடுத்தடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்பர் பண்ற இடத்துல இந்த சமுதாயம் இருந்திருக்கிறது. ஒரு ராயல் சல்யூட் இந்த சமுதாயத்தை கொடுக்கணும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக உயர்வாக இருப்பதற்கு அதான் காரணம். அதே நேரத்தில் இந்த ஐயனார் சுவாமிகள் மாதிரியான ஆலயங்கள், அதுக்கு இந்த மாதிரி விழா, இதெல்லாம் கட்டி இந்த பாரம்பரியமா இருக்கிற இந்த தர்மத்தை, இந்த அறத்தை காப்பாற்றுகிற இந்த பணி இருக்கிறது, இதுவும் மிக உயர்ந்த பணி. இந்த கோவிலும் இந்த ஆன்மீகமும் இந்த மரபுகளும் இதை மதிக்க தெரிந்த முன்னோர்களை மதிக்க தெரிந்த சமுதாயம் இல்லைன்னா ஒரு சமுதாய கட்டுக்கோப்பை இயங்காது. வெறும் அரசியல் அரசாங்கமும் மாத்திரம் உதவாது. எந்த கட்சி அரசியல் இருந்தாலும், எந்த கட்சியோட அரசாங்கம் இருந்தாலும் ஒரு சமுதாயத்தை கட்டுக்கோப்பு குறையாமல் அரசியலால காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் தர்மத்தால் தான் காப்பாற்ற முடியும், இந்த ஆண்டவனாலையும் ஆன்மீகத்தினாலையும் காப்பாற்ற முடியும். இதற்கு உதவி செய்கிற இடத்துல இந்த அரசியல் இருக்கும். சமுதாயம் காலங்காலமா வாழ்ந்து வருது, அதை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த மரபுகளை காப்பாற்றி தேவையற்ற விஷயங்களை மாத்திரம் அகற்றி அந்த தர்மத்தை கொண்டாடுற இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கம் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அரசியலாக அரசாங்கமாக அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்கள் இங்க இருக்கிறார், இந்த சமுதாயத்தை கூடயே இருக்கிறார். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு அவர் எப்போதும் வந்திருக்கார். ஒருபடி மேல சொல்றேன், இந்த நிகழ்ச்சி நடக்கிறது விளாத்திகுளம் தொகுதி, அண்ணன் கடம்பூர் கோயில்பட்டி தொகுதியை சார்ந்தவர். அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த சமுதாயம் அழைக்கிறது, நான் வந்திருக்கிறேன் நண்பனாக சொல்லி அவருக்கும் இந்த இடத்துல எனது வணக்கங்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் உங்களுடனே இருக்கும். உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும். இந்த சமுதாயத்தினுடைய எல்லா தேவைகளுக்கும் நலன்களுக்கும் நாம் எப்போதும் கூட இருப்போம். திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றாரு, அந்தனர் நோர்க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதான் மன்னவன் கோல். காட்டுல போய் தவம் பண்றவன் கூட அவன் தவம் எப்ப பலிக்குமா? நாட்டுல மன்னன் யார் ஆட்சி செய்யறான்றதை பொறுத்துதான் காட்டுல போய் தவம் பண்ணா கூட தவம் பலிக்குமா? ராஜராஜ சோழனும் திருமலை நாயக்கரும் கரிகால சோழனும் பாண்டிய மன்னர்களும் நரசிம்மவர்ம பல்லவனும் ஆட்சி பண்ணா தவம் பலிக்கும். மாலிகாபூரும் கஜினி முகமதும் அவுரங்கசீப்பும் இன்னைக்கு இருக்கிற நவீன அவுரங்கசீப்புகளும் ஆட்சி பண்ணா நீங்க போய் காட்டுல போய் பண்ற தவம் எல்லாம் பலிக்காது. ஏன்னா நின்றதான் மன்னவன் கோல். மன்னவன் கோல் இந்த தர்மத்துக்கு எதிராக இருந்தா இதெல்லாம் பலிக்காது. அதனால வர்ற 2026ல நான் நேரடியாக யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். தர்மத்துக்கு ஓட்டு போடுங்க. தர்மத்தை காக்க நினைப்பவர்களுக்கு வாக்களியுங்க. யார் ஆட்சி செய்கிறார் என்பது இந்த ஐயனாரை காப்பாற்றுகிற அந்த முக்கியமான பணியில், ஐயனார் உருவாக்கிய தர்மத்தை காப்பாற்றுகிற பணியில
ஆட்சியாளர்களும் முக்கியம் என்று தெரிந்து நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக வைத்து நிறைவு பெறுகிறேன். பாரத் மாதா கி